பிரிட்ஜில் சிங்கிள் லைட் இது எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொரியோகிராஃபி தான் எல்லாருக்குமே டவுட் இருந்தது. டெக்னிக்கல் இங்கிட்டு வர்றது அங்கிட்டு வர்றது இவனை கூப்பிடுறது. நாங்கள் ஷூட்டிங் போதே 1 வீக்கில் ஒரு தடவையாவது ஃபிசியோ போனாதான் நெக்ஸ்ட் வீக்குக்கு கரெக்டாக இருப்பா. அப்படி நிஜமாலுமே ஏன்னா ஒரு அழுத்துனாருச்சு அப்படியே வந்துருச்சு. இப்படி எட்டி பார்க்குறேன். வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் கிஸ் டீம்ல இருந்து கவின் அண்ட் டைரக்டர் சதீஷ் மாஸ்டர் அவர்களுக்கு வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் கமிங் டு கவின், கிஸ் ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு அட்டென்ஷன் போனது இந்த தண்ணி கேன் தூக்குறது தான். போஸ்டர்லயே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மாடர்னைஸ் சோஷியல் மீடியாவில் தண்ணி கேன் தூக்குனாவே அது ட்ரோல் மெட்டீரியலாகவும் ட்ரெண்டிங் மெட்டீரியலாகவும் மாற்றிடுறாங்க. வந்து ப்ரோ அப்படின்னு ஒரு ஃபில்மை ஒரு ஃபீல் குட்டாக லைட்டாக கொண்டு போய் சேர்க்கறது ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லேருந்தே அதை பார்த்துட்ருக்கோம். கிஸ் அப்படிங்கிறது இந்த இந்த ட்ரோல் மெட்டீரியல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலேயே அந்த மெட்டஃபரிக்கலாக அதை வச்சதா இல்லை இது லைட்டாக எடுத்துக்கலான்றதானா? இல்லை படத்தில் வந்து ஹீரோட அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஸோ அண்ணன் தம்பி 2 பசங்க, அப்பா, இவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறதுனால இவனுக்கு கடையும் பார்த்துப்பானுங்க. ஸோ ஆஃபீஸில் கடையில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணணும்ல. அது சாங் மாண்டாச்சில் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அப்போ இது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வேணும். நான் கேட்டேன் தண்ணி கேன் தூக்கிக்குவா அப்படின்னு கேட்டேன். ஓகே நாப்பில் சரி ஓகே அதை அப்படியே தூக்கி அதை அப்படியே பண்ணிட்டோம். மாஸ்டரோட சாங் கொரியோகிராஃபி பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சாங் டைரக்ட் பண்ணுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம். ஏன்னா ஃபில்மோட இமோஷன்ஸை கதையோட நாட்டை ரிலேட் பண்ணி தான் நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. வென் கம்ஸ் டு ஃபில்மோகிராஃபி, சாங்லேருந்து ஒரு சாங் ஒரு 5 minutes ஆர் 7 minutes ஆர் 3 minutes அங்கே ஒரு ஸ்டோரி நரேஷன் இருக்கும். ஒரு 2 hours 2+ hours ஸ்டோரி நரேஷனுக்கும் இருக்க சேலஞ்சில் டிஃப்ரென்ஸ் என்னவா இருந்தது? சாங்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைமோட லென்த்து என்னங்கிறது தெரியும், டைம் டியூரேஷன் தெரியும், ப்ளஸ் பாட்டு இருக்கும், இங்கே டைலாக் இருக்கும், ப்ளஸ் கணிப்பு இருக்கும். ஒரு அளவுக்கு இது இங்கே தான் போகணும்னு ஒன்று தெரியும். பட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் அவங்கள என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யூ கேனாட் டெல் தெம் ஏன்னோ நிறுத்திக்கங்க, நடித்ததெல்லாம் போகிறோம் அப்படி சொல்ல முடியாது. அங்கேருந்து ஒன்று போகும்போது தென் when it comes to the table it will come to one shape. Plus or minus 30 seconds, plus or minus 1 minute is anyway always it is good. எப்பவுமே அது குட்டு தான். இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 நிமிஷமோ 3.25 நிமிஷமோ உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் நீங்கள் என்னமாலாம் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் இங்கே தான் முடிக்கிறோன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் முடிக்கிறோன்னு தெரியும். பட் அதில் சின்னதாக வேரி ஆகும். பிகாஸ் ஆஃப் அங்கே ஒரு இம்ப்ரைசேஷன் நடக்கலாம். அங்கே அப்புறமா ஹீரோ ஹீரோயினோ என்னவா இருந்தாலுமே அவங்க அதை வேற மாதிரி கொண்டு வரலான்னு அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும். அதெல்லாம் அழகு பார்க்கறதான வேலையே. ஓகே. அண்ட் ஒரு கதையை ரிசீவ் பண்ணுற மொமெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டோரி லிசனிங் ப்ராசஸ், ஐ மீன் அந்த ஒர்க் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஒரு ஸ்டோரி லிசனிங் ப்ராசஸ்? ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது என்ன பண்ண இருப்போம், ஒரு ஆடியன்ஸாக தான் நம்ம போவோம், அவ்வளோதான். அதே சேம் மைண்ட் செட்டு தான். ஒரு தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக என்ன மைண்ட் செட்டில் போவோமோ அதே மைண்ட் செட்டில் தான் ஒரு கதையும் நம்ம கேட்போம். அந்த கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக நம்மளுக்கு என்னென்னலாம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கா, ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒன்று யோசிக்கிறது வந்து ஓகே கதை நல்லா இருக்குது, நம்மளை வந்து இப்போ இதில் வச்சு பார்க்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது கன்வின்சிங்காக இருக்கா, இப்போ நம்மளுக்கு வருமா, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம யோசிப்போம். இப்போ சில கதையெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு, கேட்டுட்டு ஆனால் எனக்கு அதில் என்னால் பொருத்தி பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கதையெல்லாம் கேட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு அது வந்து அப்போ நான் கேட்டபோது ஒரு ஜெயம் ரவி சார், கார்த்தி சார், இந்த மாதிரி யாராவது அது பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டைமில் அப்படி தோணுச்சு. ஸோ அதையே அப்படியே அந்த இயக்குனர்கள்கிட்டயும் அந்த டைமில் அப்படியே நான் டேரக்டாக ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தால் தான் நான் போயிட்டு கான்ஃபிடன்ஸாக ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை தாண்டி இப்போ நம்ம பண்ணுறது ஆடியன்ஸுக்கும் அது கன்வின்சிங்காக இருக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் ஏதாவது டவுட்டோட நம்ம இறங்கணும்னா வேலைக்கு ஆகுது. டவுட்டில் இருக்கும்போது அது வந்து வேணாம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டர். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கு, அப்படி தான் போயிட்டுருக்கு வண்டி. எனக்கு டைலாக்ஸாக பார்க்குறப்போ ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் ஸ்டாஃபோட நிறுத்திடணும், அதை கம்மாவை போட்டு தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பர்டிகுலர்லி அந்த டைலாக்
ஒரு மாதிரி படத்துல வேற ஒரு எமோஷன் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அந்த டைலாக் வந்தது வந்துட்டு டோட்டலி இட்ஸ் அ மேஜிக். அது ஸ்பாட்ல பண்ணது. விஜயும் கவினுக்குமே அங்க அவங்க பண்ணும்போது அந்த ஸ்பாட்ல போட்ட டைலாக் அது. ஆக்சுவலா இட் வாஸ் நாட் இன் த பேப்பர். ஏன்னா எல்லா தடவையும் அந்த சீன்ல இருக்கும்போது இங்க ஏதாவது இப்படி பண்ணலாமா, அங்க இப்படி ஒண்ணு பண்ணலாமான்னு இவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். விஜய் இருக்கும்போது அது அவர் டோட்டலா அவர் ஒரு கம்ப்யூட்டர். அது அது உள்ளுக்குள்ள எக்கச்சக்க ஹார்ட் டிஸ்க் இருக்கு நம்ம. அதனால வார்த்தைகள், ஏன்னா இந்த ஃபிலிம்ல ஒன்றும் நம்ம பயங்கரமான கவிதைகளா பேசுறது கிடையாது. இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இதுதான் அப்படி பேசுறதுலாம் அந்த படத்துல இருக்கு. ஸோ நம்ம கிட்ட என்னமா இருந்தாலுமே அங்க அந்த டயத்துக்கு வரும்போது ஒரு பிரெயின்ல எல்லாருக்குமே ஒன்று ஆன் ஆகும். அதை பார்க்கும்போது அதை பிக் பண்ணாம இல்லை அது வேணான்னு சொல்லவே முடியாது. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா விஜயா இருக்கட்டும், VTVலாம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அங்க அவர் ஒன்று பேசுவாரு, அப்புறமா அவர் டப்பிங் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணுவாரு. ஸோ அது ஒரு பயமான திருக்குறள் மாதிரி. ஆக்சுவலா அந்த படத்துக்கு அது ரொம்ப தேவையான ஒரு டைலாக் அது. ஆக்சுவலா அது எப்படி லேண்ட் ஆச்சுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோவா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோவா புரிஞ்சதுனால ஸோ அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ல வந்த டைலாக் அது. அது இட் சேஸ் த ஸ்டோரி. கிரேட். அண்ட் கவினோட ஃபில்மோகிராஃபிஸ் இது ஆல்மோஸ்ட் 6th ஃபிலிம். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வேறு ஜான்ராவில் இருந்த ஒரு ஃபிலிம்ஸ் தான். எனக்கு தெரியும் நட்புன்னு என்னென்ன தெரியுமா படத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களோட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சேம் விகடனுக்கு. அப்போ இருந்த கவினோட கான்ஃபிடென்ஸ் இப்போ இன்னும் நல்ல பில்டாக இருக்குன்னு தோணுது. என்னால் இதை கேட்க முடியுது, இந்த விஷயம் எனக்கு தேவை அப்படின்னு. ஒரு சிலரோட க்ரோத்தை பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்கும். இது நான் எப்படி எக்ஸாம்பிளாக ஒரு மெட்டஃபரிக்கலாகவே சொல்கிறேன். பென்னி மில்லர் 2015 அஜித் சாரோட ஷூட் போயிட்டுருக்கு. அஜித் சாரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஏறி குதிச்சு பார்த்த கவின் ரீசெண்டாக பார்த்தா கவின் சார், நீங்கள் நெல்சன் சார், அஜித் சாரோட ஒரு ஃபோட்டோ. இது இம்மீடியட்டாக நடந்துடாது. இந்த ஜேர்னியில் இந்த 10 வருஷத்துக்குள்ளே ஒருத்தனோட நம்பிக்கையும் உழைப்பும் இருக்கு இல்லையா, அது ப்ரோக்ரஸ் பண்ணுறது தான் இங்கே பெரிய விஷயம். அந்த ப்ரோக்ரஸ் பாயிண்ட் எப்படி இருந்தது? எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும், இங்கே நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து இப்போ நான் நினச்ச வண்டியில், நான் நினச்ச சீட்டில், நான் நினச்ச விதத்தில் தான் போவேன் அப்படின்னா அது அப்படி நடந்துருமா அப்படின்றது தெரியல. டெஸ்டினேஷன் ஃபிக்ஸு. அதுக்கு என்னெல்லாம் அந்த பயணத்துக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் போக முடியுதுன்னு நம்மளுக்கு அது தானாகவே நடக்கும். இப்போ கொஞ்சம் தூரம் நான் ஒரு வண்டியில் போக முடியுதுன்னா அது அந்த டைமில் வண்டியில் போகும். இப்போ திடீர்னு பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, வண்டியை விட்டுட்டு நடந்து தான் போகணும்னா அப்போ நடந்து தான் போகணும். இப்போ கால் வலிக்குது, யாராவது லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமேனா அப்போ லிஃப்ட் கேட்டுதான் ஆகணும். அதுதான் ஒரு அந்த ட்ராவலோட இதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த என்டையர் ப்ராசஸ்ல நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், அந்த பிலீஃப் மட்டும்தான். என்னன்னாலும் அந்த பிலீஃப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் அது டிஸ்டர்ப் ஆகிடாம மட்டும் பார்த்துக்கும். இப்போ ஒரு படம் நல்லா போச்சு அப்படின்னாலும் ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு அது அப்படியே தான் இருக்கணும். படம் சரியா போகலைன்னா அது லோ ஆகிடாம அப்பயும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டே 1 ஆரம்பிக்கும் போது அந்த கான்ஃபிடன்ஸால மட்டும்தான் அதை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு துணையா இருந்தது அது மட்டும்தான். ஸோ அது டிஸ்டர்ப் ஆகிடாம இந்த ஜேர்னியை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாங் மேக்கிங் பற்றி பேசியாகணும். அந்த பிரிட்ஜில் சிங்கிள் லைட் இது எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கோரியோகிராஃபி தான் எல்லாருக்குமே டவுட் இருந்தது. டெக்னிக்கலி ரொம்ப ஈஸிங்க. இது இருக்கு இல்லையா, என்னது ஜேசிபி கிரேனு வச்சு லைட்டை வச்சு எடுத்துட்டு சிஜி கொடுத்துட்டு அழிச்சாச்சு, அவ்வளவுதான். ஐடியா என்னன்னா, நாங்கள் சரி ஓகே ஷூட் பண்ணோம். இப்போ ஃபுல்லாக சென்னையோட ஸ்ட்ரீட்ஸில் நைட்டில் டார்க்கில், இப்போ அவன் லைஃப் வந்து ஒரு மாதிரி டார்க் ஜோனில் இருக்கும். ஸோ அது டார்க்காகவே அப்படியே ட்ரீட் பண்ணணும். அது எம்டி ரோட்ஸில் ஒரு மாதிரி லைவ்ல அப்படி ஷூட் பண்ணலான்றது அது ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ அந்த பொண்ணு உள்ள வரும்போது மட்டும் சினிமாட்டிக்காக நம்ம காலங்காலமாக பார்த்தது, அந்த பொண்ணு உள்ள வரும்போது மட்டும் லைட்டு வருது, ஒரு லைட்டு அந்த பொண்ணு போடும்போது லைட்டு போயிடுதுன்றது ஐடியா. யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்படிலாம் யோசிச்சோன்னா, இவன் இப்படி இருப்பான், இந்த பொண்ணு இப்படி நடந்து வரானா மேலே லைட்டும் கூடவே வரும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். அப்புறம் அங்க போகும்போது தான் இந்த பொண்ணு நீங்க பார்த்ததுதான் வந்தது. அதே தனியா ஃபுல்லா சொன்னா பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படிலாம் நினைச்சோம், நீங்க பார்த்ததுதான் வந்தது. ஏன்னா பொண்ணு வர டைம்ல இப்ப ஜேசிபி கரெக்டா ஓட்டிட்டு வரணும், ஏன்னா அது வந்துச்சு. லைட் இப்ப அலைய ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. அது நம்ம இப்ப என்னதான் சிஜில ஸ்டடி பண்ணாலும் அது சில இதெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கும்ல. சரி ஓகே லைட்டா பாப்போம். இல்ல, அந்த சாங்குமே தனியேங்கிறது தான் அந்த பாட்டோட லைன். ஸோ ஒருத்தர் ஃபீல் பண்ணும்போது நம்ம ரொம்ப தெரிஞ்ச இடத்துல தனியா ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருந்தா வீடு மாதிரி. இப்போ பாருங்க, ரிப்பன் பில்டிங் வாசல் அப்படி அவனுக்கு ரோடே அவன் வீடு மாதிரி தான். அந்த தனியா இவ்வளோ லோன்லியா அவன் ஃபீல் பண்றாங்கிறது தான்
அதுல ஐடியா. நாங்க ஷூட் பண்ணும்போதெல்லாம் தனியாலாம் இல்லை, அப்படி இங்கிட்டு வர்றது அங்கிட்டு வர்றது, இவனை கூப்பிடுறது அப்படிங்கிறது, தலைங்கிறது, கையை பண்ணி இப்படிங்கிறது, இவன் போட்டோ எடுக்கிறது, அவங்கள எரேஸ் பண்ண நாங்க பட்ட பாடு இருக்கு. எக்ஸிபிஷனா கவினோட டான்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருந்த ஃபீல் இருந்தது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஹீஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லாம அதுல இருந்து வேற ஒன்று. கவினுக்கோட டான்ஸ் வந்துட்டு நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் படத்துக்கு பயங்கரமா இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணது பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் நடந்திருக்கு கவினுக்கு ஆக்சுவலா. அதனால எப்பவுமே ஹி ஹேஸ் இஷ்யூ வித் இஸ் லெக். நாங்கள் ஷூட்டிங் போதே 1 வீக்கில் ஒரு தடவையாவது ஃபிசியோ போனாதான் நெக்ஸ்ட் வீக்குக்கு கரெக்டாக இருப்பா. அப்படி நிஜமாலுமே. ஏன்னா சிரிச்சிங்கன்னா அது ஃபேக் அவர் சொல்றாருன்ற மாதிரி ஆயிடும். இல்லை யாருக்கு ஆக்சுவலா போயிட்டு எப்பவுமே எனக்கு தெரியும். நான் சாங்க்கு தான் எல்லா ஷூட்டிங்கும் நான் போவேன். அதை நான் இப்போ பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. இந்த மாதிரி இருக்கு, எங்க இருக்காப்புல அப்படின்னு கேட்டாக்க நான் ஃபிசியோ முடிச்சுட்டு வராப்புல. நமக்கும் ஃபிசியோ தெரியும், நம்ம உடச்சிக்காத இடமே கிடையாது. அதனால எனக்கு அது என்னதுங்கிறது தெரியும். பட் இந்த ஃபிலிம்ல அது நான் நிறைய கிட்டக்க இருந்து ரொம்ப பார்த்தேன். 1 வீக்ல நான் சொல்றதுனால நீங்க அலாரமிங்க ஐயோ அவரு இது மாத்திரை போடாம வந்து செத்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த இஷ்யூஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸுங்கிறத வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஹி ஹேஸ் டு டூ, பிகாஸ் ஹி இஸ் ட்ரெயினிங் அ லாட் இன் ஷூட்டிங். இந்த படம்னு கிடையாது, எந்த படம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அன்டைமில் இருக்கும், நிறைய நேரம் ஷூட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ காம்ப்ளிகேஷனை வச்சு அதையும் கரெக்டாக சென்ஸ் பண்ணி லிட்ரலி ஹஸ் இம்ப்ரூவ்ட் இன் டான்ஸ். ஏன்னா நான் சொல்லுவேன், பிகாஸ் நான் டான்ஸு கவினுக்கோட டான்ஸோட இதில் வந்து நான் எனக்கு ரொம்ப தெரியும். எனக்கு ஃப்ரம் ஹவு யூஸ் நட்புன்னு தெரியுமா, அப்போ நான் தான் அதுக்கு சாங் பண்ணேன். ஸோ எனக்கு தெரியும். கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாருக்கும் பிடிச்ச டான்ஸ் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படி. ஆனால் இந்த ஃபிலிமில் கவினுக்கு கம்ஃபர்ட்டை விட்டு ஒரு டான்ஸ் ஸ்டைல் ஆடி இருக்காப்புல. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேலை. இந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நலன் அண்ணன்னு சொல்லிட்டு நம்ம சூதுகோவம் டைரக்டர் இருக்காரு இல்லையா, நலன் அண்ணன் நம்ம ஃபர்ஸ்ட் படம் நட்பு இருக்குல்ல, அந்த பாட்டு வீடியோ அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் அதான் சொல்லியிருந்தார், ஆட தெரியாதா உனக்கு ஏன்னு. இல்லை ஏதோ எனக்கு காலில் பிரச்சனை அப்படின்னது, இல்லை ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. அப்புறம் இந்த காலில் பிரச்சனை அப்படின்னது அப்புறம் அதான் சொன்னார், ஏன்டா உனக்கு காலில் பிரச்சனை இருந்தால் அது வரவனுக்கு என்னடா, அது அவன் படம் தானே பார்க்க வரா, அவன் பிரச்சனையா பார்க்க வரான், அவனுக்கு என்ன நியாயமா பண்ணணுமோ அதான் பண்ணிடணும். இந்த வேலை அதுதான். இந்த வேலைக்கு நம்ம வந்துட்டோம், இது என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அவ்வளோதான் அதோட இது. மேபி நான் முன்னைக்கு கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன்னு வேணா சொல்லலாம். நிறைய இன்னும் ரொம்ப அதுல இன்னும் ரொம்ப நல்லா ஆடணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி பீட்டர் ஹெயின் மாஸ்டரோட ஒர்க் பண்ண அமௌண்ட் பத்தி சொல்லி. ஏன்னா கவினை வந்து நம்ம ஒரு ஆக்ஷனோட பார்த்ததே இல்லை. ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன் மாஸ்டர். ஆனா எங்களுக்கு பயங்கர ஜாலி. எனக்கு அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி லொகேஷன் ரெக்கிக்காக போனோம். எஸ்எஸ்என் காலேஜ்ல நாங்க பிளேட் ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் அங்க போனோம். ரொம்ப லாங் எஸ்எஸ்என். நாங்க அடையாறுல வச்சுக்கிறோம் ஆபீஸர். அங்கதான் பீச் வருது அது வருதுங்கிறாங்க. அங்க போனோம். அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தா அங்க கோட் சூட் போட்டுன்னு பயங்கரமா நிக்கிற அப்படி பீட்டர் ஹெயின் மாஸ்டர். அவரை பார்த்தோன்னா 2-3 கட்டாசை போட்டு வணக்கம் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பேசிட்டோம். இப்போ அங்கேருந்து இந்திரா மில் போனோம். ஏன்னா இங்கே பிளேட் ஷாட்ஸ்லாம் பார்த்து அங்கே போய் இதை எப்படி மேட்ச் பண்ணணும் சார், இங்கே எப்படி போய் எடுக்கணுங்கிறது இது. இவனுங்க கூட போகிறதுக்கு பார்த்தா சார் ஆடியில் வந்துட்டார். ஓகேவா, சரி ஏசி நல்லா இருக்கும், கொஞ்சம் லக்ஸூரியஸாக வரலாம்ப்பா. அவர்கிட்ட பேசினேன், என்ன கதையை பேசினேன், ஜாலியாக பீட்டர் ஹெயின் மாஸ்டர் கூட பேசுறது ஜாலியாக இருக்கும். அதனால் அவர் கூட உட்காந்து வந்துட்டேன். உக்காந்தோம்ப்பா நான். சரி என் கூட வந்து கேமராமேன் வந்தாப்புல. கேமராமேன் ஒரு அழுத்துனாருச்சு, அப்படியே வந்துருச்சு. இப்படி எட்டி பாக்குறேன் 140 செவுத்துல அடிச்ச பல்லி மாதிரி பின்னாடி டிஓபில இங்க பாருங்க அப்படி இருக்கான். நால சொல்றா அப்படிங்கிறான் அவன். நால மாஸ்டர் 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 சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சார் மாஸ்டர் நேரவே பாருங்க. 140க்கு குறைஞ்சு போகல, அப்படியே போறாரு. ஒரு சைக்கிள்ல போய் நிற்கிறான். அப்படியே கிட்டக்க போயிட்டு இறக்கிட்டு சாவணுமா வேற எங்கேயாவது போடா அப்படின்னு ஏத்திட்டு போற. என்னால முடியலங்க. நாங்க அங்க போயிட்டு 1 hour வெயிட்டிங் பண்றோம் டீம் வரத்துக்கு. சரி அவர் ஆடிய பார்த்தோன்னு ஆசைப்பட்டேன். ஆடிடுச்சு. 120 கம்மியா போய் நான் சொன்னேன், ஏன் சார் நாயா சார் துரத்துக்கு பின்னாடி ஏன் சார் இப்படி ஓட்டுறீங்க? அவரு எதை பத்தியுமே அதாவது ஸ்டண்ட் மாஸ்டருக்குன்னு ஒரு பயம் இல்லைங்கிறது நான் கண்குள்ளதா பார்த்தேன் அவருக்கு முன்னாடி. அதுதான் பீட்டர் ஹெயின் மாஸ்டர்னா யாருன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எழுத்தாப்புல இப்ப லாரி வந்து வச்சுக்காங்களேன்,
அது ஏதோ மேல இப்படி ஏத்தின்னு போயிடுவாரு. அவர் பாட்டுக்கு இப்படி நம்ம தான் உயிரை காப்பாத்திக்கணும், அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவர் இங்க பாருங்க இவ்வளவுதான், 2 கையில பிடிச்சா ஒரு கால். நான் இங்க அழுத்துறேன், இந்த பக்கத்துல எனக்கு என்னமோ பிரேக் இருக்கிற மாதிரி அழுத்துறேன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு பயங்கரமான டைம். அவர் கலாய்க்கவும் கலாய்ப்பாரு. ட்ரெய்லர்ல நீங்க ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் பாத்தீங்க இல்லையா, அதுதான் அவர் ஷூட் பண்ணாரு. ஓ பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் சாரோட மாஸ்டர் அறிமுகம் மாஸ்க்ல பி ட்ரெயின் மாஸ்டர் தான் மாஸ்டர். வெற்றி சார் கூப்பிட்டு அப்படிதான் வந்திருந்தாரு. எனக்கு அங்கதான் அறிமுகம். எனக்கு அங்கே அவரை நான் பார்த்துட்டேன். எனக்கு பார்த்தபோது இப்போ சொன்ன மாதிரி ஃபன் இருக்கும், ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த ரோல் பண்ணி அந்த கட் பண்ணுறதுக்கு அங்கே என்ன வேணுமோ அதுக்கு ஒன்று பண்ணுவாருச்சு. அதுதான் அந்த வேலையை அத்தனை வருஷமா அவர் அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு எல்லாருக்குமே அதான எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கான பேஸ்மெண்ட் எல்லாருமே போட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல. அதை வந்து எனக்கு இப்போதானே சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போதான் நான் கண் கூட நேரடியாக நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் அடிச்சேன். ஜி இங்க ஒருத்தர் வந்திருக்காரு ஜி, இவர் அப்படியே கூட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தான் ஸ்ட்ரெயிட்டா அப்படி இங்கே வந்தோம். அங்க இருந்துதான். ஆமா எங்களுக்குமே ஷூட் பண்ணணும். அப்போ எனக்கெல்லாம் பண்ணுவாராங்க டவுட்ல வேற நான் இருந்தேன். ஐயோ எப்படி இருக்கும் பண்ணுவோம். இது இங்க ஃபயரு, நம்ம பாட்டுக்கு புஸ்கின்னா கவின் கூப்பிடுப்பா அப்படின்றவாங்க. இவருக்கிட்டேயே வேற மாதிரி ஆயிடும் ஃபேஸு. ஏன்னா இது ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. சாதா ஃபைட்ல கூட ஓகே ஜி, இங்க வந்துட்டு நெருப்பு. நம்ம ஒன்று சிஜியில் நம்ம ஜென்ரேட் பண்ணினாலும் தேர் ஷுட் பி லிட்டில் பிட் ஆஃப் அசட். கரெக்டாக ஒரு 30 to 40% இருக்கணும். சும்மா ஒருத்தன் அப்படிக்கிட்டான்னா அவன் சாரி தான் சொல்லுவான், யாருக்கு நஷ்டம். அதில் இல்லை, அந்த கண்டென்ட்டாகவும் ஒரு மேட்டர் இருக்கு, அதில் ஒரு கதையும் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு இதாகிடக்கூடாது. மேபி போஸ்ட் ரிலீஸ் வேணால் நம்ம அதை பேசுவோம். எங்களுக்கு என்னன்னா அதோட சேர்த்து அதில் அந்த ஆக்ஷனுக்கான விஷயங்களும் வரணும். அதையும் சேஃப்டியாவும் இருக்கணும். சோ ப்ளஸ் சேஃபாவும் இருக்கணும். சாங்ல ஸ்டோரிங்கிற மாதிரி ஸ்டண்ட்ல அந்த ஒரு ஸ்டண்ட்ல சொல்லக்கூடாது. இவன் வாயில இருந்து புடுங்கறான். நான் வேற இது ரிலீஸ் ஆயிடுச்சு நினைச்சுக்கிறேன் நானு. அந்த மாதிரி பிளஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே அவங்களுமே சேஃபா இருக்கணும். எல்லாரும் 400 பேர் கரெக்டா பண்ணணும் அப்படின்ற போது சார்கிட்ட பேசிட்டு இங்க வந்து சொல்லி இது பண்ணி இப்ப வந்தவர் கிளாஸ் மட்டும் ஒரு 3 hours எடுத்தாரு எல்லாருக்கும். ஜூனியர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த அசம்பிளில எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு 1 hour லெக்சர் கொடுப்பாங்கல்ல, அந்த எல்லாரையும் லைனா நிக்க வச்சுட்டாரு. யாரும் பயப்படாதீங்க, யாரும் செத்துற மாட்டீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மள அறியாமலே இப்ப டப்புன்னு நெருப்பு ஆனால்னா அந்த மாதிரி நம்மளுக்கே இப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு பம்பிங் இருக்கும், ஒரு பம்ப் இருக்கும். ஆமா, அது என்னதான் இருந்தாலும் இருக்கதானே செய்யும். அப்படி இருக்கும்போது ஓகே ஆயிடுச்சுன்னா என்னென்னலாம் டக்குனு எமர்ஜென்சிக்கு சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு எங்க போகணும், என்ன பண்ணணும், ஆம்புலன்ஸ் இந்த இடத்துல இருக்கும், எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கணும். இது ஒண்ணு. இன்கேஸ் இப்போ பக்கத்துல இருக்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை விட்டுட்டு பயந்து ஓடிடக்கூடாது, அவனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாருக்குமே பக்கா கிளாஸ். பொய்டிக்கலா ராம்காமோட பெரிய ஸ்ட்ரெங்க் இஸ் மியூசிக் ஒர்க் ஆனா இந்த படம் ஹிட் ஆகுன்றது எழுதப்படாத விதி. ஒரு 50% ஆஃப் ஃபில்ம் வந்து மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சாங் இந்த படத்துல ஓவரால் எவ்வளவு சாங்ஸ் பிளான் பண்ணிருக்கு? ஏன்னா நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க, விக்கி இருக்காரு, அண்ட் எடவன் உங்க 4 பேர், உங்க டைரக்டர் இருக்காரு, அருண்ராஜா இருக்காரு. ஸோ இந்த ஆல்பம் ஹேஸ் 7 songs. அதுலேருந்து நம்ம போட்டு அதை அடின்னு அடிப்போம், ஓகேவா? அப்புறம் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும். இந்த பாட்டுக்கு நம்ம திருப்பி வரவே மாட்டோம். இது ஒரு மாதிரியான பாட்டு, அது அந்த மாதிரியான சாங்ஸ் பயங்கர கேட்சியாக ஒன்று இருக்கும். ஒரு சில பாடல்கள்லாம் நீங்கள் அது எப்போ வேணாலுமே நீங்கள் கேட்கலாம், நம்ம போய் கேட்கலாம்டா. ஆஃப்டர் இல்லை அது ரிப்பீட் வேல்யூவை விட ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணி கேட்கலாம். இப்போ ராஜா சார் பாட்டு இருக்கு, ராஜா சார் பாட்டுங்கிறது ஓகே, பட் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி கூட நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஹியர் திஸ் ஆல்பம் இன் ஆல் சீசன்ஸ். ஐ ஃபீல் லாங் லாஸ்டிங்கான ஒரு ஆமா, அந்த மாதிரியான ஆல்பம் தான் கிஸ்ஸோட ஆல்பம். நைஸ், கிரேட். அண்ட் கவின் அவங்க பட ஃபில்மோகிராஃபியில் அவருக்கு ஒரு டேக்அவே இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒரு டேக்அவே இருக்கும். அது யூஸ்வலாக இருக்கு இந்த ஃபிலிம்ஸில் இருந்துக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஈவன் ஸ்டார் கூட இருக்குது, இதுவாக இருக்கட்டும், லாடாவாக இருக்கட்டும். இப்போது இந்த படத்தில் கவினுக்கு இருந்த டேக்அவே என்ன, ஆடியன்ஸ் என்ன டேக்அவே எதிர்பார்த்து வரலாம்? ஒரு படம் பண்ணும்போதே ஒரு அந்த செட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து காமெடியாக இருந்து, ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபன் ஏரியா நிறையாவே இருக்குது. ஸோ அது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆனாலும் இந்த என்டையர் ப்ராசஸ் எப்பயுமே நம்ம, ஏன்னா அந்த ரிசல்ட்டுங்கிறது அது ஒரு 1 day தான். அந்த 1 dayல அது எப்படி இருந்தாலும் அந்த 1 day தான், அதை தாண்டி டப்புன்னு அடுத்ததுக்கு போயிடும் அது. ஆனால் அந்த 1 dayக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் எப்பயுமே. ஏன்னா அதுதான் நாட்கள் அதிகம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற எனர்ஜி அதிகம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அதிகம், அதுதான் எல்லாமே அதிகம்.
ஸோ எனக்கு ஒர்க் பண்ணது அந்த என்டையர் ப்ராசஸ், முக்கியமாக விடிவி சார் கூட காம்பினேஷன்ஸ், அவர் வரும்போதாகட்டும், விஜய், சக்தி, இவங்கெல்லாம் கூட ஒரு ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சீன் ஷூட் பண்ணும்போதே ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே பேசுவோம், அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த அந்த என்டையர் ப்ராசஸே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அது ஆன் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக உள்ள வர ஆடியன்ஸ் வந்து நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் காமெடி கொஞ்சம் இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு சீரியஸ் டச்சு இருக்கும். இது டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஃபன், அந்த காமெடி ஏரியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் ரொம்ப நல்லாவே எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்கன்னு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போயிடுவாங்க ஆடியன்ஸ். அதான் அவங்க டேக் அவே. ஆமா ஆமா. அடுத்தடுத்த ஃபில்ம் இனி ஆக்ஷன் பிளாட்ஃபார்மா மாறுமா? மாஸ்க் இப்போ அடுத்த மாஸ்க்கு தான் வரும். மாஸ்க் ஒரு படமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜோன், அந்த ஏரியால தான் இருக்கும் படம். அதான் டெஃபினட்டா அதை நம்ம அந்த படத்தோட இதை பற்றி பேசுவோம். நான் என்ன நம்ம விரும்பின, நம்ம ஆசைப்பட்டா அந்த கதையில அந்த ஆக்ஷனுக்கான நீடு கரெக்டா இருக்கணும், அதுக்கான தேவை இருக்கணும். நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்தாலுமே அந்த ஹீரோ ஏன் அடிக்கணும்னு இல்லை, ஹீரோ அந்த இடத்துல அடிக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, அந்த கனெக்ட் இருந்தால் தானே நம்மளுக்கு அது பயங்கரமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி கதைகள் அமையும் பட்சத்தில் அங்கே இதுலேயுமே நல்ல ஃபைட் ஒன்று, குட்டி ஃபைட் சூப்பரா இருக்கும். இல்ல ஜாலி ஃபைட், காமெடி ஃபைட், நல்ல கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டைல்ல இருக்கணுமோ அந்த ஐடியால. மாஸ்டர் டு டைரக்டர் இந்த ஜர்னியும் கொஞ்சம் இன்னும் அடுத்த டைரக்டர் ஜர்னி ரெகுலரா வரதுக்காக விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்.